2025 ஜூலை மாதம் 2ஆம் தேதி. அன்பு மிகுந்த அன்னையரே, அருட்சகோதரிகளே, இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களும் எளிய ஜெபங்களும். மனித மாண்புடன் இயேசு. இந்த பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றால் சாராள். இது பழைய ஏற்பாட்டின் நிகழ்வு. வரலாறு நமக்கெல்லாம் பரிச்சயமானது. ஆகாரின் கண்ணீரை ஆண்டவர் கண்டார், குழந்தையின் அழுக்குரலையும் கேட்டார். யாக்கோப்பு திருமுகம் 1:18 இவ்வாறு கூறப்படுகிறது: தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈண்டெடுக்க அவர் விரும்பினார். நற்செய்தி இயேசுவை மனித மாண்புடன் அவராற்றிய செயல் திறனை விவரிக்கின்றது. ஒவ்வொரு மனிதரையும் தம்முடன் நிலையாக வாழும் விண்ணகப் பேற்றிற்காக கடவுள் படைத்திருக்கின்றார். இதில் எந்தவித பாகுபாடும் கடவுளுக்கு இல்லை. நாம் வாழும் இவ்வுலகின் மனிதர்களில் இரு வகையினர். ஒன்று, மனிதர்களை பொருட்களாக பார்ப்பவர்கள். மற்றும் மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பவர்கள் என்று கூறுகின்றார் விக்டர் புகோ என்ற அறிஞர். நுகர்வு கலாச்சார வெறியில் சிக்குண்டு போன மனிதர்கள் பலர் உண்டு. இவர்களை பொறுத்த அளவில் மனிதர்கள் வெறும் பொருட்கள்தான். பொருட்களைப் போலவே பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்து விடுவர். ஆனால் இயேசு இதற்கு முற்றிலும் மாறாக செயல்படுகின்றார். தீய ஆவி பிடித்த அவர்கள் இருவரும் யூத இனத்தை சார்ந்தவர்கள் அல்லர். மனித தன்மையில்லாமல் இருந்தவர்களுக்கு புது வாழ்வு தருகின்றார். இறைவனின் அன்பை பொறுத்த மட்டில் அந்நியர் என்று யாருமே கிடையாது. அன்புடையவர்களாக, விதிவிலக்கும் பாகுபாடும் பார்க்காதவர்களாக, அனைவருக்கும் உதவும் கரங்களாக, தேசப்பற்று, திரு அவைப்பற்று, சபைப்பற்று கொண்ட வாழ்வே சிறப்பான வாழ்வு. நம் உறவிலிருந்து யாரையும் தள்ளி வைக்கவோ இழிவாக நடத்தவோ எண்ணத்தில் கூட நினைக்கக்கூடாது என்பதே நம் அருள்நாதர் இயேசுவின் மனநிலை. அத்தகைய மனநிலை கொண்டு வாழ நம் வாழ்வு நம்மை சுற்றியுள்ளோருக்கு வெளிச்சமாக ஒளிர வரம் வேண்டுவோம். பெற்றுக்கொண்ட இறையருளில் மகிழ்வாய் வாழ்வோம், வளர்வோம். இதுவே நம் வாழ்வின் நோக்கமும் முழுமைக்கு வழியும் ஆகும். நன்றி நிறை மனதுடன்.